புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சி நீங்கள் கொள்கை எதிரியாக பிஜேபி அறிவிச்சாச்சு, திமுகவை அரசியல் எதிர்னு அறிவிச்சாச்சு. ஸோ உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தான் போட்டியிட முடிவில் இருக்கும்போது கூட்டணிக்கு யாருமே வரல. வேட்பாளர்கள் தேர்வுலையும் ஒன்றும் பெரிய திருப்திகரமாக இல்லை. 234 தொகுதிக்கு நம்ம வேட்பாளர்கள் நிப்பாட்டி அதுக்கு செலவு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியோட எத்தனை வேட்பாளர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. மோரோவர் ஆல்ரெடி அரசியல் களத்தில் பெருசாக வேலை செய்யலைங்கிற இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் இமேஜ், பர்சனலாக விஜய்க்கு ஏற்பட்டிருக்க சமீப காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இமேஜ் எல்லாமே சேர்ந்து பெரிய நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது, பெரிய டிராபேக் ஆகிடுமோ, குறைவான தொகுதிகள் தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருமோங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கிறதுனால கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், கட்சியில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் சீட்டு ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், பதவி வேணும், பொறுப்பு வேணுங்கிறது தான் கட்சிக்காரங்க. அப்போது கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத கட்சிகளை சொல்கிறேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றியை நோக்கி என்ன பலன் என்ன பலாபலன் என்னன்னு தான் செயல்படுவாங்க. கரெக்டா? கட்சி தொண்டர்களும் தான் நம்ம கட்சி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கட்சிக்காரர் என்ன நினைப்பாங்க, கட்சி தலைவர் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு எலெக்ஷன் நமக்கு எது நல்லது, எது பெனிஃபிட்ஸ், அந்த இடத்தை நோக்கி தான் போகணும்னு நினைப்பாங்க. கொள்கை இல்லாத பட்சத்தில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கொள்கையெல்லாம் சொல்லியிருந்தா கூட அதில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுது. எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் தானே அவங்களுக்கு. அவங்களுக்கு கொள்கை ரீதியான பாலிடிக்ஸோ கலர் ரீதியான பாலிடிக்ஸோ கிடையாது, எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ். விஜய் வருவார், சோசியல் மீடியாவில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணா, விஜய்க்கு ஒரு பில்டப் இருக்கு, மக்கள் கூட்டம் வரும், இதுவே போதுமா, அந்த களத்தில் ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் பாலிடிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி போய் தனியாக நின்று தோக்கிறத விட அங்கே போனால் 50 சீட் 25 சீட் ஜெயிச்சிடலாம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி, எங்களுக்கும் நாங்களே எம்எல்ஏ ஆகிடுவோம், ஒரு இன்னும் கொஞ்சம் டீல் பேசி மினிஸ்டரில் கூட 4 மினிஸ்டர் கூட வாங்கிக்கலாம், இல்லை 2 மினிஸ்டர் கூட வாங்கிக்கலாம். இதைத்தான் கட்சிக்காரங்க நினைப்பாங்க. அப்படித்தான் இந்த விஷயம். அப்போ அப்படித்தான் இருக்கு. நான் அதை நோக்கி நகரும் போது சுற்றி இருக்க எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஜானகிசாமி மட்டும் ஏன் அதை சொல்ல மாட்டேன்னு, அவர் நேரடி அரசியல் இருக்க போறார், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் எம்எல்ஏ ஆக போறதோ, எம்பி ஆக போறதோ, மினிஸ்டர் ஆக போறதோ இல்லை, அவருக்கு அந்த நீட் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ராட்டஜியா கள அரசியலா ஒன்று யோசிச்சு, இல்லை இது நல்லது இல்லை எதிர்காலத்துலன்னு ஒன்று பேசுவார். மற்றவங்களை பொறுத்தவரை என்ன பலன் என்ன, ஒருவேளை எலெக்ஷன்ல ரொம்ப படுதோல்வி ஆகி பெரிய அளவுக்கு வெற்றி இல்லாம 6%, 7% வாக்கு சதவீதம் விஜய் திருப்பி நடிக்க போட்டா கட்சியோட நிலைமை என்ன, கமல் கட்சி மாதிரி ஆயிடும் நம்ம நிலைமை, அப்புறம் நம்மளும் சும்மா தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு, அந்த பயம் இருக்கும்ல. அதனால அவர்கள் எல்லாமே சேர்ந்து விஜய் அப்படி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன, ஜனநாயக ரிலீஸ் நெருக்கடி, இந்த கரூர் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும்போது அங்கே போனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் போயிட்டானா ஒரு 2-3 வருஷத்துக்கு சேஃப், தேவையெல்லாம் போட்டு மண்டையை உடைக்க வேணாம், இனிஷியேஷன் நம்மள ஒரு லாக் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு கூட விஜய் நினைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய்க்கும் சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு, ஒரு பெனிஃபிட்ஸ் தேவைப்படுது. அப்போ கொள்கை இல்லை, கொள்கையெல்லாம் பெருசாக முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன பெரியார், அம்பேத்கர், கொள்கை எதிரி எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்தை நோக்கி நகருவாங்க.